பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாட்டி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் கடந்து வந்து உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்பா, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் வரைக்கும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வர போகிறோம். இந்த 7ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்னபடி 2லிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அராமிக் மொழியில் எழுதப்பட்டது. மற்ற பாகங்கள் 1ஆம் அதிகாரமும் 8லிருந்து 12 வரை உள்ள அதிகாரங்கள் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 7ஆம் அதிகாரம் என்னன்னா அராமிக் மொழியில தான் எழுதப்பட்டது. இந்த அதாவது கால வரிசையின் அட்டவணைப்படி இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடு இந்த 7ஆம் அதிகாரம் வரும். 4ஆம் அதிகாரம் முடிந்ததுக்கு பிற்பாடு கால வரிசையின் அடிப்படையில எப்படி வரும்னா 4ஆம் அதிகாரம் முடிந்த போது, ஏன்னா 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நெபுகாத்நேச்சாரின் மறைவுக்கு பின்பாக நடந்த சம்பவம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 4ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 7ஆம் அதிகாரம், அதற்கு பிறகு 7ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடுதான் 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும், அதற்கு பின்பு 9லிருந்து 12 அதிகாரங்கள் காணப்படும். இதுதான் கால வரிசையின் அட்டவணைப்படி நம்ம வரிசைப்படுத்தணும்னா, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வரிசைப்படுத்தணும்னா இப்படிதான் வரும். அப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு பின்பு நடந்த சம்பவம் தான் இந்த 7ஆம் அதிகாரம். அதாவது என்ன, இந்த அதிகாரத்தின் சொல்லப்பட்டிருக்கிற இது சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல 4 ஜீவன்களை குறித்த ஒரு தரிசனத்தை இந்த தானியேல் காண்கிறதை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்துல நெபுகாத்நேச்சார் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்தினுடைய அர்த்தத்தை தானியேல் சொல்லுகிறார். இங்க 7ஆம் அதிகாரத்துல கடந்து வரும்போது இந்த தானியேல் ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தானியேல் ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தீர்க்க தரிசனமும் ஒன்றோடு தொடர்புடையதா ஒரு தரிசனமும் அந்த நெபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனமும் ஒன்றோடு தொடர்புடையதாய் காணப்படுகிறது. அதாவது இப்போ 2ஆம் அதிகாரத்தில் உள்ள தரிசனத்தை எப்படி பார்க்கலன்னா, ஒரு 4 விதமான ராஜ்யங்கள் என்று சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்னது, பாபிலோனிய ராஜ்யம், அடுத்ததாக மேதிய பெர்சிய ராஜ்யம், அடுத்து கிரேக்க ராஜ்யம், அடுத்ததாக ரோம ராஜ்யம். இந்த 4 ராஜ்யங்களும் மனுஷனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் என்பது குறித்ததான ஒரு தரிசனம் தான் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்த்ததான அந்த நெபுகாத்நேச்சார் கண்ட தரிசனம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே இதே 4 ராஜ்யங்களும் தேவனுடைய பார்வையில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்பதை குறித்ததான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் யாருக்கு, தானியேலுக்கு காண்பிக்கிறதை நம்ம இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனத்தை எப்போது இந்த தானியேல் பார்க்கிறார் என்றால் பெல்சாத்சாரை குறித்து போன வீடியோவிலே பார்த்தோம். அதாவது நெபுகாத்நேச்சாரின் மகள் வழி வந்த பேரன் என்று பார்த்தோம். அந்த நெபுகாத்நேச்சாருடைய அந்த பெல்சாத்சாருடைய 1ஆம் ஆண்டிலே தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்துல என்னது, 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்ப என்னன்னா, வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய ஜீவன்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சமுத்திரத்திலிருந்து வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல அடிக்கிறது. அப்ப 4 ஜீவன்கள் எழும்பி வருது. அது முதலாவது ஜீவன் என்னது இருந்தது, 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல முதலாவது மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம இந்த 4வது வசனத்துல பார்க்கிறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நேபுகாத்நேச்சாரை குறித்து, அதாவது பாபிலோனிய பேரரசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த பாபிலோனிய பேரரசிலே இந்த அதாவது அதாவது கடைசி நாட்களிலே நேபுகாத்நேச்சார் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் வெளியின் மிருகங்களோட சஞ்சரித்து காணப்பட்டு திரும்ப அவருடைய உணர்வு அவருக்கு திரும்ப வந்த போது அவர் திரும்ப என்ன செய்தார்? மனிதனை போல காணப்பட்டார். இந்த காரியம் அப்போ 1வது மிருகம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நேபுகாத்நேச்சாரை குறித்தது, பாபிலோனிய பேரரசை குறித்தது. அடுத்ததாக 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 2வது மிருகம் கரடிக்கு ஒப்பா இருந்தது. இது என்ன ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இந்த கரடியினுடைய இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யங்கள் என்ன ஒன்று உயர்வாய், பெர்ஷிய ராஜ்யம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ராஜ்யம், மேதிய ராஜ்யம் கொஞ்சம் தாழ்வான ராஜ்யம். அதை தான் குறித்து சொல்ல ஒரு பக்கம் தாழ்வா அதாவது சாய்ந்து நின்றது. அது என்னது? 3 வில்லா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது, எலும்பி வெகு மாம்சம் என்று அதற்கு சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட காரியம் என்னது? மேதிய பெர்ஷிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டதுதான் இந்த 5வது வசனமாய் காணப்படுகிறது. 6வது வசனத்திலே சிவிங்கியை போலிருந்து வேறொரு மிருகத்தை கண்டேன், அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது, அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது, அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்க ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா இதுல 4 செட்டைகள், முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அதாவது கிரேக்க அலெக்சாண்டருக்கு பின்பாக அவருடைய ராஜ்யம் 4ஆக பிரிக்கப்பட்டு அவருடைய பிரதானிகள் 4 பேருக்கு கொடுக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம சரித்திரத்திலே பார்க்க முடியும். அதை குறித்ததான ஒரு தரிசனத்தை தான் இந்த இடத்திலே தானியேலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். 7வது வசனத்திலே 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கொடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. 7லிருந்து 8 வரைக்கும் அந்த 7-8 வசனங்கள் அந்த 4வது மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4வது மிருகம் எப்படி இருந்ததா? 10 கொம்புகள் உடைய ஒரு காரியமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த 10 கொம்புகள் அப்படின்னு சொல்லிடுது ஐரோப்பிய யூனியன், 10 ராஜாக்களை கொண்ட ஒரு யூனியன் இந்த நாட்களில் தொடங்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் ஒரே கரன்சி, ஒரே மொழி அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வரும்படியாக ஐரோப்பிய யூனியன் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கொம்புகள் குறிக்கிறது. அதிலிடத்திலிருந்து தான் ஒரு கொம்பு முளைக்கும். அந்த கொம்பு தான் யாரு? அந்தி கிறிஸ்துவாய் காணப்படுவார் என்பதை குறித்து இந்த இடத்துல ஒரு பெருமையானவைகள் 8வது வசனத்தின் கீழே பார்த்தீங்கன்னா அதை நீங்க வீடுகளிலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். ஏன்னா நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்கிறேன். அதுல 8வது வசனத்துல கீழே சொல்லுகிறது பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அந்த பெருமையானவைகளை பேசும் ஒரு சின்ன கொம்பு, அந்த 10 கொம்புல இருந்து ஒரு சின்ன கொம்பு முளைத்தெழும்பி அது வலுப்பெறும். அது பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அதுதான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கணும். அடுத்ததாக அந்த அந்த 4 ஜீவன்களுக்கும் பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். இந்த வசனங்கள் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? 13வது வசனத்திலே பார்க்கும்போது இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர்,
இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இந்த காரியம் யாரை குறித்து சொல்கிறது? 1000 வருட அரசாட்சி ஒன்று நடக்கும். அதாவது அந்த 10 கொம்புகளிலே ஒரு கொம்பாக அந்த அந்தி கிறிஸ்து புறப்பட்டு வருவார். அவர் புறப்பட்டு வந்து என்ன செய்வார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பாக 7 வருட உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்து மேன்மையானவனாக இருந்து ஜனங்களை ஆட்சி செய்வார். அதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை இருக்கும். அந்த பகிரங்க வருகைக்கு பின்பாக 1000 வருட அரசாட்சி பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆண்டவர் ஆட்சி செய்கிற அந்த ஆட்சி வரும். அதான் நீண்ட ஆயுசுள்ளவர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இப்ப 20வது வசனத்திலே பார்க்கும்போது 4 ஜீவன்களை குறித்து 4 மிருகங்களை குறித்து இந்த தானியேல் தரிசனம் கண்டாலும் அவரை கலங்க பண்ணினது என்னது? இந்த 10 கொம்புகள் கொண்ட இந்த 4வது மிருகம் தான் அவரை என்ன செய்கிறது? கலங்க பண்ணினதாய் காணப்படுகிறது. அதனாலதான் 20வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்கிறார், அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதை நான் அறிய மனதாயிருந்தேன். அப்போ நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். என்ன காண்கிறார்? அதாவது இந்த 10 கொம்பு உருவான அந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் வரைக்கும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையாக இந்த உலகத்திலே வரும் வரைக்கும் இவர் என்ன செய்வார்? இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளும். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியில் உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாகும். அது எல்லா ராஜ்யங்களையும் பார்க்கலும் வேறா இருந்தது. பூமியெல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த இடத்திலே இந்த சின்ன கொம்பு என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 27வது வசனத்திலே வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜாரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். எப்போது இது நடக்கும்? அந்தி கிறிஸ்துவை ஆண்டவர் என்னது அர்மகதோன் முத்தத்திலே அவர் தோற்கடித்த பின்பாக, சாத்தான் கட்டப்பட்ட பின்பாக இந்த காரியம் வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடு முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டிருந்தேன். தானியேல் கண்ட அந்த மிருகங்களை குறித்ததான ஒரு தரிசனம் இதுவாக தான் காணப்படுகிறது. இதை விளங்கிக் கொள்ள கொஞ்சம் கடினமாக காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, முதலாவது இரகசிய வருகையாக 2ஆம் வருகையாக, அதாவது முதலாவது அவர் என்னது குழந்தையாக பிறந்து மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்த அந்த தேவன் 2ஆம் வருகையாக இரகசிய வருகையாக வருவார். அப்பொழுது ஆண்டவருக்காடு உண்மையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் அவரோடு எடுக்கப்பட்டு போவார்கள். அதற்கு பின்பு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ஆட்சி செய்யும்படியாக 7 வருட காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும் என்பது சத்தியம். பின்பாக ஒரு பகிரங்க வருகை ஒன்று இருக்கும். அந்த நாட்களில் அர்மகதோன் யுத்தம் நடைபெறும். அப்போ சாத்தான் கட்டப்படுவான். பின்பு ஒரு 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்திலே நடைபெறும் என்பதை தான் ஆண்டவருடைய சிங்காசனம் இந்த உலகத்துக்கு வரும். அவர் சிங்காசனம் வீற்றிருந்து பரிசுத்தவான்களோடு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு நாள் வரும் என்பது நமக்கு வேதம் காட்டுகிற சத்தியம். இதுதான் உண்மை. ஆண்டுடைய வருகையிலே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. இப்ப இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரும்போது 8ஆம் அதிகாரத்திலையும் இந்த தானியேல் என்ன செய்கிறார்? தரிசனத்தை காண்கிறார். தரிசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், முதலாவது அவர் என்னது ஒரு செம்மறி ஆட்டுக்கடா வருகிறதை குறித்து பார்க்கிறார். இந்த அதிகாரங்களையும் நீங்கள் வீடுகளிலே வாசித்துக் கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். இந்த வெள்ளாட்டு கடா எங்கே
வந்து என்ன செய்கிறதான் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த நாடுகளை வெற்றி கொண்டது. இந்த வெள்ளாட்டுக்கடாவின் ஒரு கொம்பு உயர்ந்திருந்தது, ஒரு கொம்பு தாழ்ந்தது. அதாவது இதுவும் எனது மேதிய பெர்சிய ராஜாக்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்துல 2 ராஜ்யங்களை குறித்து செம்மறி ஆட்டுக்கடா, அதாவது இந்த செம்மறி ஆட்டுக்கடாவும் அடுத்ததாக வெள்ளாட்டுக்கடா என்று 2 ராஜ்யங்களை குறித்து தான் 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த செம்மறி ஆட்டுக்கடா என்று சொல்லப்படுது, அதற்கு 2 கொம்புகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 கொம்புகள்ல ஒன்று உயர்ந்திருந்தது, ஒன்று, அதாவது 2 கொம்புகளுமே பெரிதாக இருந்தது, அதுல ஒன்று மட்டும் உயர்ந்திருந்தது. அதாவது உயர்ந்தது பெர்சிய ராஜ்யத்தை குறிக்கிறது. அது என்னது செய்தா, மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த நாடுகளை வெற்றி கொண்டது. அதை தடை செய்யப்படாத நிலையில் இருப்பதாக தோன்றியது. அதற்கு பின்பாக ஒரு வெள்ளாட்டுக்கடா மேற்கில் இருந்து சூறாவளி போல விரைந்து வந்து தாக்கியது. அது என்னன்னா கிரேக்க அலெக்சாண்டரை குறித்து. அதாவது மேற்கில் இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா அது விரைவாக வந்து தாக்கியதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு ஒரு எடுப்பான கொம்பு இருக்கும் என்பது அதுல சொல்லப்பட்டிருக்கும். அந்த வெள்ளாட்டுக்கடா செம்மறி ஆட்டுக்கடாவை தோற்கடித்தது மட்டுமின்றி இந்த பல வெற்றிகளை கண்டது. அதாவது நம்ம சரித்திரத்திலே பார்த்தபோது மேதிய பெர்சிய ராஜாக்களை வெற்றி கொண்டு கிரேக்க அலெக்சாண்டர் இன்னும் பல நாடுகளை என்ன செய்தார், வெற்றி கொண்டார். அடுத்தது அதுல வந்து 4 கொம்புகள் இருந்ததாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு கொம்பு, 4 கொம்புகளும் அதாவது 4 ராஜ்யங்களாக பிரிக்கப்படும். அலெக்சாண்டருக்கு பின்பாக அவருடைய பிரதானிகளிலே இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சாராம்சத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அதாவது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதுல செம்மறி ஆட்டுக்கடா ஒன்று வருகிறது, அதற்கு பின்பு வெள்ளாட்டுக்கடா வருகிறது. செம்மறி ஆட்டுக்கடா மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ராஜ்யங்களை எல்லாம் பிடித்து வெற்றி கொள்கிறது. அப்புறம் மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா வருகிறது. அந்த வெள்ளாட்டுக்கடா என்னது, கிரேக்க ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கிரேக்க ராஜ்யம் என்ன செய்கிறது, மகா அலெக்சாண்டர் அந்த மேதிய பெர்சிய ராஜாவை மட்டும் பிடித்தது மட்டும் இல்ல, உலகத்தின் பல நாடுகளை வெற்றி கொண்டு அவருடைய மரணத்திற்கு பின்பாக அவருக்கு 4 பிரதானிகள் இருந்தது. அதுதான் இதுல 4 கொம்புகள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 5வது வசனத்திலே, அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் பலம் கொண்டிருந்தது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கு எதிராக விசேஷித்த 4, அதாவது கண்களுக்கு முன்பாக ஒரு விசேஷித்த கொம்பு இருந்தது. 2 கண்களுக்கும் நடுவாக அந்த கொம்பு என்ன செய்தது, எல்லாரையும் வெற்றி கொண்டு முறிந்து போனது. அதற்கு பின்பாக 4 கொம்புகள் வருகிறது. இந்த 4 கொம்புகளும் 4 பிரதானிகளை குறிக்கிறது. இந்த பிரதானிகள் என்ன செய்கிறாங்க, பிரதானிகள் 4 பிரிவுகளாக, கிரேக்க ராஜ்யம் 4 பிரிவுகளாக பகுக்கப்பட்டு அது என்ன செய்யப்படுகிறது என்றால் 4 பிரதானிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதாவது 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவைகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு அது தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிரான சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. இதுல சிங்காரமான தேசம் என்று சொல்லப்படுறது யூதாவை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே இருண்ட காலம் குறித்து கற்றுக்கொள்ளும் போது, அதாவது மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது என்பதை கற்றுக்கொள்ளும் போது இதை குறித்து கற்றுக்கொண்டோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது, அதாவது 4ஆய் பிரிக்கப்பட்டது. அதுல ஒரு கொம்பு எனது யூதாவுக்கு விரோதமாக கடந்து வந்தது. அதை தான்
அந்தியோகஸ் அதாவது 4ஆம் அந்தியோகஸ் என்று சொல்லப்படுகிற அந்தியோகஸ் எபிபெனஸ் என்கிறவர் என்ன செய்கிறார், பலிபீடத்திலே, அதாவது தேவாலயத்தின் பலிபீடத்திலே பன்றியை பலி செலுத்தும்படியாகவும் அவருடைய விக்கிரகத்தை உருவாக்கி மகாபரிசுத்த தலத்திலே கொண்டு வந்து அதை வணங்கும்படியாகவும் ஜனங்களை துன்புறுத்துகிற ஒரு சம்பவம் அந்த நாட்களிலே நடந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இதை குறித்ததான மக்காபேயர் புரட்சி என்று சொல்லி நாம படிக்க முடியும். இதை குறித்ததான சம்பவம் அதாவது ஆர்சி பைபிள்ல இருக்கிறதாக சொல்றாங்க. நான் இன்னும் பார்த்ததில்ல, ஆனா சரித்திர குறிப்புகள்ல இருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறேன். மக்காபேயர் என்கிற ஒரு புரட்சி நடந்தது. அதற்கு எதிராக இந்த அந்தியோகஸ் எபிபெனஸ் என்கிறவருக்கு விரோதமாக மத்தத்தியாஸ் என்கிற ஒருத்தர் என்ன செய்கிறார், எழும்பி இந்த காரியத்தை எதிர்க்கிறார். இதனால ஒரு புரட்சி உண்டாகிறது. அதை தான் மக்காபேயர் புரட்சி என்று சொல்கிறார்கள். அதை தான் இந்த இடத்துல, அதாவது ஒரு சின்ன கொம்பு எழும்பி யூத ராஜ்யத்துக்கு விரோதமாக கடந்து வந்ததே, அந்த சின்ன கொம்பிலிருந்து வந்தவர் தான் அந்தியோகஸ், 4ஆம் அந்தியோகஸ் என்று சொல்லப்படுகிற அந்தியோகஸ் எபிபெனஸ். இவருடைய நாட்களிலே தான் இந்த மக்காபேயர் புரட்சி உண்டாது. அவர் யூத ஜனங்களை அதிகமாக கொடுமைப்படுத்தி பன்றியை பலிபீடத்திலே பலியிட்டு அதை தீட்டுப்படுத்தி பரிசுத்த ஸ்தலத்தையும் தீட்டுப்படுத்தின சம்பவம். அதனால மத்தத்தியாஸ் என்கிற ஒரு கூட்டம் எழும்பி, மத்தத்தியாஸ் என்கிறவருடைய தலைமையில ஒரு கூட்டம் எழும்பி அவருக்கு விரோதமாக புரட்சி செய்த சம்பவம் நம்ம சரித்திரத்திலே பார்க்க முடியும். அந்த காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுதான் அந்த சின்ன கொம்பு. அப்ப தானியேல் கேட்கிறார், இது எவ்வளவு நாள், அந்த தீட்டு நடந்ததுன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொன்ன போது அவர் சொல்லுகிறார் 2300 நாட்கள் இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதாவது கால அட்டவணை, நம்ம காலங்களை கணிப்போம் என்றால் ஒவ்வொரு குறிப்புகளிலும் ஒவ்வொரு விதமாக காணப்படும். நான் எடுத்த குறிப்பில் கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக 171 மற்றும் கிமு 165 ஆண்டுகளுக்கு இடையில என்ன செய்த இந்த காரியம் நடந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்றாங்க. இந்த காரியங்கள் 2300 நாட்கள் இந்த தீட்டு நடந்தது. இந்த தரிசனத்தை தானியேலுக்கு விளக்கி கூறும்படி யாரு வருகிறார்? கேப்ரியேல் கட்டளை பெற்ற ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணேன் என்று உலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன். கேப்ரியேல் ஆண்டுடைய சமூகத்தில் கட்டளை பெற்று கேப்ரியேல் இந்த காரியத்தை விளக்கி சொல்லும்படியாக அவர் இந்த காரியத்தை இந்த தரிசனத்தை குறித்து காபிரியேலே அவருக்கு என்ன செய்கிறார், விளக்கி சொல்லுகிற காரியத்தை நம்ம இந்த இடத்துல ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா, அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால் அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த 4 ராஜாக்களுக்கும் அந்த வல்லமை இராது என்பதை குறித்து, அதாவது நாம் சொன்ன விளக்கத்தை தான் கிரேக்க ராஜ்யத்திலே கிரேக்க அலெக்சாண்டர் வந்ததுக்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை கேப்ரியேல் இந்த தானியேலுக்கு விளக்கி சொல்லுகிறார். இந்த வரலாற்றிலே நடந்த சம்பவம் அதன் வரலாற்றிலே நடைபெறுவதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தானியேலுக்கு தீர்க்க தரிசனமாக காண்பிக்கிறார். இந்த 8வது அதிகாரம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இந்த 8வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது 2 ராஜ்யங்கள், மேதிய பெர்சிய ராஜ்யங்களையும் கிரேக்க ராஜ்யங்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 27வது வசனத்திலே தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தை முதலாவது தரிசனத்தை கண்ட அவர் நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கி என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்து கொண்டேன் சொல்லுகிறார். இந்த தரிசனத்தை பார்த்த தானியேல் திகைத்து அதுவும் சில நாள் வியாதிப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்று குறிப்புகளை பின்னால் நடக்கக்கூடிய சம்பவத்தை, வரலாற்று சம்பவத்தை ஆண்டவர் ஏற்கனவே தானியேலுக்கு வெளிப்படையாக ஆண்டவர் காண்பித்து கொடுத்த இந்த காரியத்தை தான் நம்ம 7-8 அதிகாரங்களே பார்க்கிறோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள நாட்களில் அடுத்த அதிகாரங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய வருகையின் நாட்களில் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி குற்றமற்றதாக உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய 2ஆம் வருகையிலே ஆண்டவரே நாங்கள் ஜீவித்திருந்தால் நாங்கள் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மரித்து போயிருந்தால் எங்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அப்பா உம்மோடு சேருகிற நாளாய் அந்த நாள் அமைய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.